நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்து ஜீவா. இப்போ நம்ம சேலம் பால்பண்ணை பஸ் ஸ்டாப்பில் லேண்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கிறதான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ரோடு ஸ்டீல் பேன் மெயின் ரோடுங்க. ஜங்ஷனில் இருந்து ஸ்டீல் பேன் மெயின் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகிற இடம். இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பால்பண்ணை இருக்குங்க. பால்பண்ணை பஸ் ஸ்டாப்பில் நமக்கு லெஃப்ட்டில் ஒரு ரோடு பிரிவு பாருங்கள். இதில் தான் வீடு இருக்குது. இந்த ரோடு ஸ்டீல் பேன் ரோடு. இந்த ரோடு தலவைப்பட்டி ரோடுங்க. இதில் உள்ளே வந்தோம்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் இல்லைங்க, அதாவது வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு வீடு வந்துடும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு தான் தலவைப்பட்டி ரோடு. இதில் ரைட் சைடில் பாருங்கள், ஒரு ரோடு 25 அடி ரோடு கட் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக தெரியுற இந்த வீடு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதாவது ஒயிட் அண்ட் எல்லோவாக தெரியுது பாருங்கள், நேராக தெரிகிற வீடு தான். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுடைய எலிவேஷன் பாருங்கள், ஃபுல்லாக நல்லாயிருக்கும். மொத்தம் ஒரு 3 ஃப்ளோர் உள்ள வீடுங்க இது. வீட்டுக்கு 2 பக்கமுமே ரோடு இருக்குங்க. அதாவது வடக்கு பக்கமும் ரோடு இருக்கும், கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கும். இது வந்து வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டுங்க. இது 30x40 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட். இது வந்து தலவாய்ப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுங்க. பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கியாச்சு. பில்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோனில் தான் இருக்குது. 25 lakhs லோனில் போயிட்டு இருக்குங்க. வாங்க வீடு பார்க்கலாம். வீட்டுக்கு கிழக்கு பக்கம் மெயின் என்ட்ரன்ஸும், வடக்கு பக்கம் கார் பார்க்கிங்காக, அதாவது கார் உள்ள வர்றதுக்காக பெரிய கேட்டும் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹால் வந்து 16x16 ஹாலுங்க. உள்ளுக்குள்ளாரியே படி இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. பாருங்க, ஃபால் சீலிங், ஐ ரூஃபிங் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குங்க. லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹாலில் இருந்து லெஃப்டில், அதாவது அக்னி மூலையில் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் என்ன கபோர்ட் ஒர்க் பெண்டிங் இருக்குங்க. கிச்சனில் இருந்து ஆப்போசிட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூமு. இது 11x16 சைஸில் ஒரு பெட்ரூமுங்க. இது இதில் வித் அட்டாச்சு பாத்ரூம் தான். பாத்ரூம் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அடுத்து இது பூஜை ரூம். இங்க ஒரு பெட்ரூம்ங்க. இது 11x10 சைஸ் உள்ள பெட்ரூமு. பெட்ரூமுக்கும் இன்னும் வந்து நமக்கு கபோர்ட் ஒர்க் பெண்டிங் இருக்கு. அதுவும் கம்ப்ளீட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். பாருங்க, ஸ்டெப்ஸுக்கு ஒரு படி விட்டு ஒரு படிக்கு லைட் ஃபிட்டிங்ஸு ரெடியாக இருக்கு. ஃபிட்டிங்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. பாருங்க, இந்த பெட்ரூம்லயும் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணிட்டாங்க. எல்லா பெட்ரூம்லயுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆனா எல்லா பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூமோட தான் இருக்கும். வாங்க இப்போ அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 2வது பெட்ரூம்ங்க. இது 11x16 சைஸ் உள்ளது. இதுலயும் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பாருங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாமே லைட்டிங் எல்லாமே பிராண்டடா பண்ணிருக்காங்க. சுவிட்ச் வந்து லெக்ரான் சுவிட்ச், லைட் எல்லாமே பேனாசோனிக் லைட் தான்.
பெட்ரூம் விட்டு வெளியே வந்தோம்னா லெஃப்டில் ஐரூஃப் பால்கனிங்க பாருங்கள். இங்கே ஒரு பால்கனி இருக்குது. இங்கே வந்து இன்னும் கிரில் ஒர்க்கும் கிளாஸ் ஒர்க்கும் பெண்டிங் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. படிக்க அதே மாதிரி கிரில் ஒர்க் பெண்டிங் இருக்குங்க. கிரில் போட்டு கிளாஸ் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற இங்கே பால்கனிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. வீடு வந்து முழுக்க முழுக்க செங்கல் மணல்லையே கட்டின வீடுங்க இது. ஸோ அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடு அது இல்லாமல் இப்போ லோனில் இருக்குதுங்க. 25 lakhs லோன் போட்டு தான் ஒரு வீடு கட்டியிருக்காருங்க. ஆக்சுவலாக வீடு வந்து சேல் பர்பஸில் கட்டலைங்க, ஒரு சொந்த யூஸ்க்காக கட்டினது. இப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. பாருங்க, ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் ஏரியா தான். இங்கே பில்டிங்கிட்ட மேட்ரு வாட்டர் அவைலபிளுங்க. அதேமாரி போர் போட்டிருக்காங்க. 320 அடி போர் போட்டிருக்காங்க. தண்ணி மேலாவே இருக்குங்க இந்த ஏரியாவில். ட்ரைனேஜ் வசதியும் இருக்குதுங்க. ஸோ ரோடு வசதின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு மேற்கா வந்து 25 அடி, அதே மாதிரி வடக்கு தெற்கா வந்து 23 அடிங்க. ஸோ அற்புதமான ஒரு இடம். சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் வண்டியில் வரும்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே அற்புதமான ஒரு வீடுங்க. கிழக்கு திசை, அதுவும் வடக்கு கிழக்கு கார்னரு. இந்த மாதிரி வடக்கு கிழக்கு கார்னர் லேண்டாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர், உங்களுக்கே தெரியும். ஸோ அற்புதமான ஒரு வீடு. 5 பெட்ரூமு வித் அட்டாச்சட் பாத்ரூமோட, ஐரூஃப் பால்கனி, ஐரூஃப் சீலிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மேலும் வீட்டு பற்றின விலை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டை புக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நட்புடன் உங்கள் ஜீவா.